நீங்கள் ஈகோ வேன் வச்சுருந்தீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக ஈகோ வேனுக்கு வீல் அலைன்மெண்ட் பண்ணுறப்ப நடக்கிற சில மிஸ்டேக்கை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ஈகோ வேன் லேட்டஸ்ட் மாடல் ஈகோ ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதில் ஏர் பேக்கோட ஸ்டேரிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக இது பவர் ஸ்டேரிங் தானே நீங்கள் நினச்சிடாதீங்க, இது மேனுவல் தான். பட் அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. ஓல்டு ஈகோ வேனில் கேஸ்டர் ப்ராசஸ் பண்ணுறப்ப இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. பட் இந்த மாடல் வேனில் கட்டாயம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி தான் கேஸ்டர் ப்ராசஸ் பண்ணணும். அதோட ஸ்டேரிங் செடி பண்ணுறப்பையும் இன்ஜின் ஆனில் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த வேனுக்கு ஸ்டேரிங் சென்டர் பண்ணி லாக் வைக்கிறேன். ரீடிங்கை பார்த்தா அது நல்லாவே மாறி இருக்கு. அடுத்து இந்த என்ட்ராய்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். பொதுவாக இந்த வேனோட என்ட்ராய்டை ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இன்னொரு பக்கம் மூவ் ஆகும். இதனால தான் ஸ்டேரிங் கிராஸ் வருது. நான் இங்கே பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் என்ட்ராய்டை பிடிச்சி மறுபக்கம் அட்ஜஸ்ட் பண்ணால் ஸ்டேரிங் கிராஸ் வராது. வீல் அலைன்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த வேனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரீடிங்கும் சரியாயிடுச்சு, ஸ்டேரிங்கும் நேராக இருக்குது. இனிமேலாவது ஈகோ வேனுக்கு அலைன்மெண்ட் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோக்கு லைக் போடவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.